வெள்ளை முடி பிரச்சனைக்கும் முடி கொத்து கொத்தா கொட்டுதுன்ற பிரச்சனைக்கும் தேங்காய் எண்ணெயோட இந்த பொருட்களை சேர்த்து நீங்க ஹேர் டே ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க. உங்களுடைய ஹேர் சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளுமே ஒரு 2-3 வாரத்திலேயே சரியாயிருங்க. அதுக்கப்புறமா உங்களுடைய ஹேர் growth செம்மையா இருக்கும். வெள்ளையா இருக்கிற முடிகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கருப்பா மாறி உங்களுடைய முடிகள் எப்பயுமே கருகருன்னு அழகா அடர்த்தியா நீளமா இருக்குங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான நேச்சுரலான ஹேர் டே ஆயில் தான் இன்னைக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோம். ஹேர் டே ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க. நம்ம எந்த ஒரு ஹேர் டை பண்ணுறதா இருந்தாலும் ஹேர் டை ஆயில் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம இரும்பு கடாயில் செய்யும் பொழுது உங்களுக்கு அந்த ஹேர் டை ஆயிலோட ரிசல்ட்டு நம்மளுடைய முடிக்கு 100% கிடைக்குங்க. அதனால தான் இப்போ நம்ம ஒரு ஹேர் டை ஆயிலை இரும்பு கடாயில் செய்ய போகிறோம். இரும்பு கடாயில் ஸ்டவ் மேலே வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி சிம்மில் வச்சுருங்க. இப்போது நம்ம இதில் 50 ml தேங்காய் எண்ணெய் சேர்க்க போகிறோங்க. தேங்காய் எண்ணெயோட இந்த பொருட்களை சேர்த்து நம்ம ஹேர் டே ஆயில் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஹேர் டே ஆயில் 100% நம்மளுடைய முடியில ஒர்க் பண்ணுங்க. உங்களுடைய ஹேர் growth செம்மையா இருக்கும். முடிகள் நல்லா நீளமா அடர்த்தியா வளர்றதோடு மட்டும் இல்லாம உங்களுடைய முடி கருகருன்னு மாறுங்க. இப்போ நான் 1 டீஸ்பூன் அளவு நெல்லிக்காய் பொடி அந்த தேங்காய் எண்ணெயில சேர்த்துக்கிறேங்க. தேங்காய் எண்ணெய் மட்டும் இல்லைங்க, இதோட நீங்க நல்லெண்ணெய் கூட விளக்கெண்ணெய் கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. அடுத்து இதுல 1 டீஸ்பூன் அளவு அவுரி பொடி சேர்த்துக்கிறேங்க, இண்டிகோ பொடி. இந்த இண்டிகோ பொடி நம்மளுடைய முடிய ரொம்ப நாளைக்கு கருகருன்னு வச்சிருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. இந்த ஹேர் டே ஆயில்ல அவுரி பொடியை சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு முடி சீக்கிரமே கருப்பா மாறிடுங்க. அடுத்துதான் ஒரு முக்கியமான பொருள் சேர்க்க போறோங்க, அதிமதுரம் பொடிங்க. இதை 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க, ரொம்ப சேர்த்துறாதீங்க. 50 mlக்கு நீங்க 1/2 டீஸ்பூன் சேர்த்தா போதும். அதிமதுரம் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய ஹேர்ல நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். அதே மாதிரி ஸ்கேல்ப்ல இருக்கிற அழுக்குகளா இருந்தாலும் சரி, ஸ்கேல்ப்ல ஏதாவது டேமேஜ் இருந்தாலுமே சரி, இந்த அதிமதுரம் கிளியர் பண்ணி கொடுத்துருங்க. நம்மளுடைய ஸ்கேல்ப் நல்லா கிளியரா இருந்தாலே நம்மளுடைய ஹேர் பிரச்சனை முக்கால்வாசி காலி ஆயிடுங்க. அதனால இந்த ஹேர் டே ஆயில்ல அதிமதுரம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு 50 mlக்கு நம்ம சேர்த்துக்கிறோம். நீங்க அதிகமா செய்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னா இந்த அளவுகளை அப்படியே ரேஷியோ கணக்கு பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த ஹேர் டே ஆயிலை அப்ளை பண்ணும்போது ரிசல்ட்டும் பக்காவா கிடைக்குங்க. இப்ப சிம்மிலேயே வச்சு நம்ம இந்த ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா வாசனைக்காக ரோஸ்மெரி இலைய கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க. இதுவும் நம்மளுடைய முடிய நல்லா நீளமா அடர்த்தியா கருகருன்னு வளர்த்து கொடுக்கும். அதே மாதிரி இந்த ஆயிலுக்கு ஒரு நல்ல வாசனையையும் இந்த ரோஸ்மெரி இலை கொடுக்குங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த 1 ஸ்பூன் அளவை நான் சேர்த்துக்கிறேன் ரோஸ்மெரி இலைய. இதை அப்படியே ஒரு 2 நாளைக்கு இரும்பு கடாயிலே வச்சு அப்படியே விட்டுடுங்க. இந்த இரும்பு கடாயில எல்லா பொருட்களுமே நல்லா ஊறணுங்க. ஆயிலும் நல்லா ஊறணும். அந்த இரும்பு கடாயில இருக்கிற இரும்பும் இந்த ஹேர் டே ஆயில்ல மிக்ஸ் ஆகும்போது உங்களுக்கு ஹேர் growthம் சரி, முடி நல்லா கருகரு வளர்றதும் சரி 100% உண்மையா இருக்குங்க. இந்த ஹேர் டே ஆயில நம்ம ஒரு 2 நாளைக்கு அப்புறம் வடிகட்டியும் எடுத்து வச்சுக்கலாம். இல்லை அப்படியே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது அதோட எசன்ஸ் இன்னுமே நல்லா இறங்கி ரிசல்ட்டும் நல்லா இருக்கும். இப்போ நான் வடிகட்டி எடுத்து வச்சுக்கிறேங்க. அதே மாதிரி வடிகட்டாமல் வச்சிங்கன்னா எப்பெல்லாம் தேவையோ அந்த டைமில் நீங்கள் வடிகட்டி டபுள் பாயில் மெத்தடில் இந்த ஹேர் டே ஆயிலை யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்க நம்மளுக்கு எவ்வளோ சூப்பராக திக்காக கருகருன்னு ஒரு ஹேர் டே ஆயில் கிடைச்சிருக்கு பார்த்தீங்களா. இந்த ஹேர் டே ஆயில் நம்மளுடைய வெள்ளை முடிகளை நல்லா கருகருன்னு மாற்றி கொடுக்குங்க. அதுதான் அதோட முக்கியமான வேலையேங்க. நம்ம சேர்த்துருக்கிற அதிமதுரம் நம்மளுடைய ஸ்கேல்ப்பை நல்லா சுத்தம் பண்ணி நம்மளுடைய ஹேர் growth-ஐ இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி சொட்டத்தலையில் கூட இந்த அதிமர பொடியினால முடி வளருங்க. ஏன்னா நம்மளுடைய ஸ்கேல்ப் நல்லா ஆக்டிவேட் ஆனாலே நீங்கள் குட்டி குட்டி முடிகள் வளர
வளர்றத நல்லா பார்ப்பீங்க. பேபி ஹேர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து செம்மையாக வளர ஆரம்பிக்குங்க. ரீக்ரோத் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரீக்ரோத் இந்த ஹேர் டே ஆயில்னால நம்மளுக்கு பக்காவாக 100% உங்களுக்கு உண்மையான ஒரு ஹேர் டே ஆயிலில் கிடைக்குங்க. இப்போ இந்த ஹேர் டே ஆயிலை எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் நான் சொன்னேன். இந்த ஹேர் டே ஆயிலை நீங்கள் நைட்டு நல்லா வந்து ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் கொடுத்துக்கோங்க. ஒரு 10-15 நிமிஷம் மசாஜ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதை வந்து அப்படியே வந்து தலையை வந்து நல்லா ஒரு பிளாஸ்டிக் கவர் வச்சு கவர் பண்ணிக்கிட்டு நீங்கள் படுத்து போயிடலாங்க. படுத்து எந்திரிச்சதுக்கு அப்புறம் காலையில் நீங்கள் இதை மைல்டு ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த ஹேர் டே ஆயில் நம்மளுக்கு 100% வேலை செய்யுங்க. நம்மளுடைய முடி பிரச்சனைகளை அப்படியே நம்ம குறைச்சிருன்னு கூட சொல்ல முடியாதுங்க, சுத்தமாக தீர்த்துடுங்க. அந்த அளவுக்கு இந்த ஹேர் டே ஆயில் நம்மளுடைய வெள்ளை முடிகளை கருகருன்னு மாற்றி ஹேர் க்ரோத்தை நல்லா வளர்த்து கொடுக்குங்க. இப்போ இதை நான் ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். நீங்கள் பல்காக செஞ்சு நீங்கள் கண்ணாடி பாட்டிலில் முடிஞ்ச வரைக்கும் கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்தீங்களா எவ்வளவு கருகருன்னு ஹேர் டே ஆயில் கிடச்சிருக்கு. இந்த ஹேர் டே ஆயிலை ஹேரில் அப்ளை பண்ணி பாருங்களேன், உங்களுக்கே நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். 2-3 வாரத்திலேயே உங்களுக்கு நல்ல பேபி ஹேர்ஸ் வரதை நல்லா பார்ப்பீங்க. இதை வந்து நம்ம மசாஜ் பண்ணும் பொழுது இன்னுமே நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்குங்க. இதை வந்து கண்டிப்பாக வாரத்தில் 2 வாட்டி நீங்கள் பண்ணுங்க. வாரத்தில் 2 வாட்டி பண்ணும் பொழுது ரிசல்ட் வந்து ஒரு மாசத்துல, அதாவது ஒரு 3-4 வாரத்திலேயே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். வெள்ளை முடிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கருமையாக மாறி நல்லா வந்து கருகருன்னு மாற ஆரம்பிக்கும். நீங்களே பார்த்து அசந்து போயிடுங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான நேச்சுரலான ஹேர் டே ஆயிலை தான் இன்னைக்கு நம்ம 3 பொடிகளை மட்டுமே வச்சு செஞ்சுருக்கோங்க. தேங்காய் எண்ணெயோட இந்த 3 பொருட்களை செய்து ஹேர் டே ஆயில் ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது நம்மளுக்கு சூப்பரான 100% ரிசல்ட் கிடைக்கும். இந்த மாதிரியான ஆயில் வந்து நீங்கள் வெளியிலலாம் கடையில் வாங்குனீங்க அப்படின்னா ஏகப்பட்ட ரேட்டு இருக்குங்க. நம்ம வீட்டிலேயே செய்து அப்ளை பண்ணும் பொழுது ரிசல்ட்டும் நல்லா கிடைக்கும். நம்மளுக்கு ஹேரில் எந்த விதமான ஒரு டேமேஜும் இல்லாமல் கெமிக்கல் கலக்காமல் நம்ம அப்ளை பண்ணிக்கலாங்க. இந்த ஹேர் டே ஆயிலை நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு கீழே உங்களுடைய ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.